ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் டார்க்னஸ் ஃபால்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் ஒரு சில குழந்தைகள்லாம் காணாமல் போயிடுறாங்க. சின்ன சின்ன ஒரு குட்டி பையன், குட்டி பொண்ணு, இப்படி எல்லாருமே காணாமல் போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அங்கே இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை அப்படியே தீய வச்சு எரிச்சு கொளுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பேயா வந்துடுறாங்க. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் எப்படியாவது மக்களை பழிவாங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணுது. ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் அது பேயா வரல. அதுக்கப்புறம் 2023வது வருஷத்தில் அது பேயா வருது. அப்படி பேயா வந்த பேய் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை ரொம்பவே அட்டாக் பண்ணுது. இப்போ இறுதியில் இதுலேருந்து எப்படி நம்ம ஹீரோயின்களை தப்பிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி ஹீரோ காப்பாற்றுறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் வர அந்த பேய் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம ரொம்ப பயமுறுத்துது. ஹீரோ ஹீரோனுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக பேய் படம் போலவே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை மெயின் பண்ணணும், அது நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளை பார்க்க வச்சுருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பராக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அந்த ஹாரர் வர அந்த எலிமெண்ட் சவுண்ட் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி விஎஃப்எக்ஸ் காட்சி அந்த பேயை காட்டும்போதும் சரி, மற்றபடி அந்த பேய் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு கிராஃபிகேஷன், அந்த ஜிஎஃப்எல் கிராஃபிக்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே வழக்கமான பேய் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வித்தியாசமாக எதுவுமே ட்ரை பண்ணவே இல்லை. எத்தனை பேய் படம் பார்த்துருப்போம், எல்லாத்தையும் ஒட்டுமொட்ட பேய் படம் தான் பார்க்கும்போது இது சிம்பிளாக சாதாரணமாக இருக்குது. ஒரு சில சீன்ஸில் கிரஞ்சாக இருக்குது. அது கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் அந்தளவுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.